நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா, உங்களை நம்பி ஆட்சி கொடுத்ததுக்கு சட்டம் ஒழுங்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க 5 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு நம்ம பேச போற இந்த டாபிக் இருக்கு இல்லையா, 30 கொலைகள் 2 மாசத்துல. இதுவா உங்க சட்ட ஒழுங்கு லட்சணம்? இதைத்தான் நீங்க கனவு கண்டீங்களா அப்படின்னு மக்கள் கதறிக்கிட்டு இருக்காங்க, ரோட்ல கூட நடக்க முடியாம. எங்க அப்படின்னா தென் மாவட்டத்துல. இதோடைய டேட்டா இன்னைக்கு நாளிதழ்கள்ல அவைலபிளா இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். என்ன விவகாரம் அப்படின்னா, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த 3 மாவட்டங்கள்ல மட்டும் கடந்த 2 மாசத்துல 30 கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் டேட்டா சொல்லக்கூடிய விஷயம். குறிப்பா இந்த தென் மாவட்டங்கள் அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு வர்றது என்ன? தாமிரபரணி ஆறு இருக்கும், அங்க இருக்க மனுஷங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாசக்கார பயப்புள்ளைங்கடா இவங்க அப்படின்னு இருக்கும். அங்க அவ்வளவு செல்வ செழிப்பு இருக்கும். ஏன்னா கரையோர பகுதிகள், அங்க அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், இல்ல கல்ச்சரா இருக்கட்டும், பழங்கால கோவில்களா இருக்கட்டும், அவ்வளவு அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த தென் மாவட்டத்தை என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா கொலை நகரமா மாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்லுது. என்னதான் மேடை போட்டு உங்க கனவை சொல்லுங்க, என் கனவை சொல்றேன், நான் 5 வருஷம் சாதனை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் எப்படி இருக்கு 2 மாசத்துல இவ்வளோ கிரைம் ரேட் நடக்குது, தினம் தினம் இப்படி நடந்துட்டு இருக்கு. முதல்வர் மனசாட்சி எல்லாமே இப்படி பேசுறாரு தேர்தல் அரசியலுக்காக அப்படிங்கறதா மக்கள் சொல்றாங்க.